பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். உடைந்தால்தான் சாதனை செய்ய முடியும். இங்கு நம்முடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நாம் இங்கு புதிய மாற்றத்திற்காக உருவாக்கப்படுகிறோம், அதற்காக செதுக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொண்டு இங்கு நாம் பெற்ற வழிகளுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் சோதனைகளால் மனம் வெம்பி பின்னர் தெளிந்து பக்குவமானால் மட்டுமே மனம் அமைதியை அடையும். அதற்கு பிறகு மனம் அணுப்பொழுதும் பேரானந்தத்தில் நிலைத்து சாதனை படைக்கும். அப்படி வாழ்பவர்கள்தான் சாதனையாளர்கள் ஆவர். ஏமாற்றி வாழ 1000 வழிகள் இருந்தாலும் எல்லா துன்பங்களையும் எதிர்கொண்டு நேர்மையாக இருக்கின்றோம் என்ற தெளிவு நம்மிடம் இருந்தால் போதும். வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்முள் பிறந்துவிடும். இங்கு நாம் ஓர் மகானை போன்று வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. மனசாட்சியின்படி வாழ்ந்தால் போதும். உண்மை என்னவெனில், இங்கு நாம் நேர்மையோடு வாழும்போது சுற்றமானது நம்மை வாட்டி வதைக்கும். அப்போதுதான் இந்த வாழ்வில் சில வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் சாதனையாளர்கள் அல்ல. இங்கு வலிகளை சகித்தும் தாங்கியும் தனிமையில் தவித்தும் நிலையான வெற்றியை பெறுவதுதான் சாதனை பரிசு என்பதை நாமே உணர்வோம். ஆதலின் இங்கு உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போனால் போதும். பிறர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொண்டு விட்டால் வாழும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும். துன்பம் கொடுத்து மனதை உடைத்தவர்கள் எப்போது நம்மை விட்டு விலகி செல்வார்கள் என்று தெரியுமா? நாம் விழித்து கொண்டோம் என்பதனை அவர்கள் அறியும் தருவாயின் போதுதான் நம்மை விட்டு விலகுவார்கள். அதனால் இங்கு நம்மை விட்டு யார் பிரிந்தாலும் நன்றி சொல்ல வேண்டும். சிலவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வழிகளை பிறரிடம் புரிய வைக்க முயற்சிக்க கூடாது. நம்மை விட்டு விலகியவர்களிடம் ஆறுதல் தேடி நிற்கக்கூடாது. நம்மை தள்ளி வைத்தவர்களிடம் அன்பிற்காக ஏங்கி தவிக்கக்கூடாது. நம்மை மதிக்காத இடத்தில் நம்முடைய நிழல் கூட விழக்கூடாது. நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும், யார் எந்த மாதிரி வலியை கொடுத்திருந்தாலும் அந்த தவறை நாம் அவர்களுக்கு திரும்ப செய்துவிடக்கூடாது. ஏமாந்து விட்டோம் என தலைகுனிய வேண்டியதில்லை. இங்கு நாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்கவில்லை என்பதில் கர்வம் கொள்ள வேண்டும். எதற்காகவும் யாரையும் காயப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடையக்கூடாது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு யாரையும் காயப்படுத்த வேண்டியதில்லை. அவை யாவும் வினை நீக்கம் என்றுணர்ந்து அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் யாரையும் பழிவாங்காமல் காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு விலகி நிற்க வேண்டும். ஏனெனில் காலத்தை விட நல்ல தீர்ப்பை வழங்க வேறு யாராலும் முடியாது. கூட்டமாக கூடி வருவோரெல்லாம் நமக்கு நல்ல உறவாகிவிட முடியாது, நல்ல நட்பாகிவிட முடியாது. அப்படி நம்முடைய துன்பத்தை உணர்ந்து நம்முடன் துணை நிற்கவும் சில ஆன்மாக்கள் வரும். அதுவும் ஒரு கட்டத்தில் சென்றுவிடும். இங்கு நமக்கு உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் சரி, மனைவி, பெற்ற குழந்தைகள், பேரன் பேத்திகள், உறவுகள், நட்பு என எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களின் பிறவி குணம் என்பது ஒருபோதும் மாறவே மாறாது. இங்கு அவர்கள் எதை செய்ய வந்தார்களோ அதை நிச்சயம் செய்து விடுவார்கள். இங்கு யாருடைய கருமப்பதிவையும் எவரும் மாற்றி அமைக்க இயலாது என்ற தெளிவுடன் பயணிக்க வேண்டும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடமும் எதற்காகவும் போராடக்கூடாது. எவரிடமும் விவாதிக்கவும் கூடாது. இங்கு வாழ்வது சில காலம்தான்.
நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக கடந்து சென்று விட வேண்டும். எனவே எங்கும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் மிகவும் நல்லது. பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று உள்ளே நுழைந்தால் நாம் தான் முதல் எதிரியாக பார்க்கப்படுவோம். வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதுதான் தெளிவாக அவர்களுக்கு புரியும். ஆக உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம், வேறொன்றும் தெரியாது என்று கடப்பதே அமைதியான வாழ்விற்கு வழியாகும். இந்த உலகத்தார் எது வினை வடிவம் என்பதை அவர்களின் மனம் உடையாத வரையில் உணரமாட்டார்கள். நாம் இங்கு யாரை சந்திக்க வேண்டும் என்பதையும் நம் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை காலம்தான் முடிவு செய்து அனுப்பி வைக்கின்றது. நமது மனம் அதன்படியே பயணிக்கின்றது. அதில் சிலர் வருகிறார்கள், சிலர் மறைகிறார்கள். எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. வினை மட்டுமே உள்ளது. அதை தீர்க்க வேண்டும் என்பதுதான் பிறப்பின் ரகசியம். எனவே விருப்பு வெறுப்பின்றி இருப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க வேண்டும். நம்மை புரிந்து கொள்ளாமல் ஏட்டிக்கு போட்டி போடுபவர்களை கண்டு புன்னகை செய்ய வேண்டும். நம்முடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, அது நம்மை எங்கு அழைத்து சென்றாலும் சரி, அதற்காக கவலைப்படக்கூடாது. நடப்பது நல்லதோ தீயதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு மேலே என்ன நடக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் நம்மை இந்த பேரண்டமே சரியானதை செய்ய வைத்து வழிநடத்தும். கருமவினை உணராமல் விதண்டாவாதம் செய்யும் மனிதர்களிடம் விட்டு கொடுத்து பயணித்தால் நமக்கான வினையை தீர்த்து கொள்ளலாம். இங்கு யார் வேண்டுமானாலும் அறிவாளிகளாக இருந்து கொள்ளட்டும். இந்த உலகத்தார் தங்களுக்காக மட்டுமே வாதிடுவார்கள் என்பதை உணர்ந்து நமக்கு அவமானமே உண்டானாலும் பரவாயில்லை என்று அமைதியாக இருக்க வேண்டும். அப்படியாக நாம் அவமானப்பட்டு உடையும் போதுதான் சரியான முடிவுகளுடன் அவதாரம் எடுக்கவும் நேரும். அதுபோல் நாம் வீழ்த்தப்படும் போதுதான் விஸ்வரூபம் எடுக்கவும் நேரும். ஆக நாம் புண்பட்டு உடைகின்ற போது புன்னகை செய்வோம். வாதாடுவதை விட்டுவிட்டு வினை நீக்கி நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். எனவே இங்கு நம்மீது பிறர் வைக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் திருத்திக் கொள்வோம். அது புரிதல்கள் இல்லாமல் தவறாக இருந்தால் சிரித்துவிட்டு நகர்ந்து விடுவதுதான் நல்லது. காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருந்து விடாது. சில கால நேரமானது எல்லா புறமும் கதவை இழுத்து மூடினாலும் இன்னொரு கதவையும் திறந்து வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு எதற்கும் கவலைப்பட்டு உடைந்து விடாமல் கிடைத்த இந்த வாழ்வை விழிப்புடன், நேர்மையுடன், ஆன்ம அறத்துடன் வாழ வேண்டும். வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த ஒரே பாடம் யாதெனில், இங்கு கோபத்தை விட பொறுமைதான் பலம். எனவே எங்கும் எதிலும் அறிவும் தெளிவும் கொண்டு பொறுமையுடன் வினையின்றி பயணிக்க வேண்டும். இங்கு யாரும் நல்லோர் தீயோர் அல்ல, எல்லோரும் வினையாளர்கள் என்பதை உணர்வதுதான் பக்குவம். எல்லோரிடமும் பழகுவோம், நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம், அல்லவற்றை மறந்து விடுவோம். அதை விடுத்து யாரையும் திருத்த முயற்சிக்க கூடாது. நமக்கான தேடலை குறைத்து கொண்டால் நிம்மதி நிலைக்கும். எதிர்பார்ப்பை தொலைத்துவிட்டால் மகிழ்ச்சி பெருகும். அதிக பேச்சை நிறுத்தி கொண்டால் தனிமை வாய்க்கும். எதையும் மௌனமாக எதிர்கொண்டால், வியாக்கியானம் எதுவும் செய்யாமல் கண்ணாடி வெறுமனே பிரதிபலிப்பது போல் வாழ்ந்தால் நம்மை நாம் உணரலாம். உண்மையான மெய்ப்பொருளை கண்டு நிறைவு அடையலாம். மற்ற எதுவுமே இங்கு தவிப்புதான் என்பதை அறியலாம். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் முழுதாக நம்பிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் போதும். நாம் துன்பப்படும் போது யாரையும் துணைக்கு தேடாமல் தனித்து போராடினால் போதும். அப்போது உண்டாகின்ற ஞானமும் தனிமையும் தான் நம்மை வலுப்படுத்தும், பலப்படுத்தும், நாம் செய்ய வேண்டியதை உணர்த்தும். அதுவே நம்முடைய தனித்தன்மையை, தகுதியை உயர்த்தி கொள்ளவும் வழியாக அமையும். எனவே
நம்மை விட்டு யார் விலகினாலும் உடைந்து விடாமல் நம்முடைய செயல்களை உயர்வானதாக செய்வோம். நமது உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் பிறருக்கு நாம் செய்யும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் எப்போதும் நம்மை உயர்ந்த இடத்தில்தான் கொண்டு போய் வைக்கும். இதனால் இந்த பேரண்டமே நம்மை சாதனையாளராக மாற்றி அழகு பார்க்கும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அதுபோலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன். இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல். ஜீவாமிர்தம் வந்தது, பிறகு ஞான அமிர்தம், பிறகு குறள் அமிர்தம். இந்த அருளாளர்கள் 1000 என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல். இது உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல். இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம். அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் 1000 நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன். இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.